யார் நீ? ஐயோ, ஆபீஸ் கொண்டு போன டிஃபன் பாக்ஸ். மத்தியானம் என்ன டிஃபன்? இரு இதே கழுவி கொண்டு வந்துடுறேன். நீ யாருன்னு சொன்னதான் மேல நகரலாம். உனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, கையில குழந்தை இருக்கு. எனக்கு ரெண்டுமே இல்லம்மா. ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வந்தேன். உதவியா இருப்பேன், உபதிரமா இருக்க மாட்டேன். வாங்குற காசுக்கு உடனே செருப்பா தைச்சு போடுவேன். வேலை கொடுக்கண்ணு. நான் சரின்னு சொல்றதுக்கு முந்தைய நீயா வேலை எடுத்துக்கிட்ட என்ன அர்த்தம்? நீ இல்லைன்ட்டா அதான் நானா முந்திக்கிட்டேன். கோச்சுக்காத கண்ணு. நல்லா பேசுற. சுமாரா பேசுவேன். 4 எழுத்து படிச்சிருந்தா நானும் கையில பேனாவை பிடிச்சிருப்பேன். உன்ன மாதிரி துப்பு கெட்ட ஜன்மம். ஒரு கையில தொடப்போம், இன்னொரு கையில தேங்காய் நார். வேலை கொடுக்கண்ணு. என்ன சம்பளம் கேட்ப? நீ என்ன கொடுப்ப? குழந்தைங்க பாத்துக்கிற ஸ்கூலுக்கு நீ என்ன கொடுக்குற? 15 ரூபாய் கொடுக்குறேன். மேல 10 ரூபாய் போட்டு கொடுக்கணும். 25 ரூபாயா? என்ன 25 ரூபாயா? வீட்டை கூட்டுறேன், துணியை துவைக்கிறேன், பாத்திரம் தேய்க்கிறேன், சமைச்சு போடுறேன், நாள் பூரம் இங்கே கிடக்குறேன். சாயந்தரம் நீ வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறேன். கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்டுக்கிறேன். கொடுக்கப்படாதா? கொடுக்கலாம். ஆனா ஒரு வேளை காஃபி மட்டும் கொடுத்துடணும், 1 லோட்டா. அதுவும் நீ குடிக்கிற காஃபி மாதிரி. சரி, நாளைக்கு வா, யோசிச்சு சொல்றேன். யாரவே? எதிர் வீட்டுல எவனோ ஒருத்தன் உன்னைய பார்த்து முடிச்சிட்டு இருக்கா? யோ, உனக்கு என்ன அறிவில்லை? இந்த பக்கம் என்ன பார்வை? தலையை சீவனா? உனக்கு என்ன கண்ணன் இந்த வீட்டுல இருக்கு? இந்த பக்கம் பார்த்து தலையை சீவிக்கிட்டு என்ன வேண்டப்பட்டவனா? யாரவே? யாரவரு? ஓஹோ, மன்னிச்சிருக்கண்ண. வீட்டுக்குள்ள யார் பார்வைப்பட்டாலும் குறைச்சிட வேண்டியது நாயோட கடமை. குறைச்சிட்டேன். வேண்டியவங்களா இல்லையான்னு முடிவு பண்றது எஜமா வேலை. வேலை கொடுக்கண்ணு. உன் பேர் என்ன? லீலாவதி. ஸ்டைல சினிமா பேர் மாதிரி இருக்க. பின்ன எங்க ஜாக? நானு எங்க ஜாக? கிருஷ்ணவேணி தியேட்டர் பின்னால. அப்போ நாளைக்கு வேலைக்கு வந்துட்டேங்கண்ணு. தளத்தலான கீரை வாங்கிட்டு வந்தியே, அதை மட்டும் ஆஞ்சி கொடுத்துட்டு போயிடுறேன். கணக்கு நாள்ல இருந்து வச்சுக்கோ. இல்ல, இப்பல இருந்து வச்சுக்கோ. டைப் பண்ண வேண்டிய லெட்டர்ஸ் எல்லாம் இங்க வச்சிருந்தேனே, காணோமே. இங்க இருக்கு. எல்லாம் டைப் பண்ணியாச்சு. என் வேலையெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க? உங்க சீட்ல வேலை அதிகம் எனக்கு தெரியும். அதான் லஞ்ச் அவர்ல வந்து சகாயம் பண்ணலாம்னு நினைச்சது. நீங்க லஞ்சுக்கு போகலையா? நான் காலையில சாப்பிட்டாச்சுன்னா ராத்திரி தான். இடையில பச்சை வெள்ளம் போலி சாப்பிடாது. ஒட்டகம் மாதிரி. தமிழ்ல ஒட்டகத்தின் என்ன சொல்லும்? கேமல். ஒட்டகம் தான். ஒட்டகம் மாதிரி. இனி மெல்லிசை டிஆர் பாப்பாவின் இசையில் பி சுஷீலாவின் குரலில். என்ன மார்னிங் டிஃபன் நடக்குதா? என்ன டிஃபன்? 2 ஸ்லைஸ் ரொட்டி. இதான் டிஃபனா? மத்தியானத்துக்கு? மத்தியானம் 4 ரொட்டி துண்டு. ராத்திரிக்கு 3. 3 வேளையும் வரட்டு வரட்டுன்னு இதே ரொட்டி தானா? நாக்கு செத்து போயிருக்குமே. பரணி, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் வந்து உங்களுக்கு சமைச்சு போடணும் போல தோணுது. அதுக்கு பர்மிட் பண்ணுவீங்களா? இன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை தான். இதோ 10 நிமிஷம் சாமான்களோட வரேன். இதோ 10 நிமிஷம் பரணி, சமையல் ரெடி ஆயிடும். நான் வேணா உதவி பண்றேன். புல்லாங்குழல் அடுப்பு ஊதக்கூடாது. இன்னும் 10 நிமிஷம் பரணி. சும்மா பேசாம உட்காந்துருந்தா அப்படி. நீயே பேசு. நம்ம மாதிரி வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சா என்ன? தலைவர் யாரு? நீயா? நானா? தலைவர் நான் தாப்பா. எல்லா தகுதி எனக்கு தான் இருக்கு. வாழ்க்கையில நீ எப்போதாவது சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கியா? ஐயே, சரித்திரத்துல இடம் பெறணும்னா பெண் சந்தோஷமா வாழக்கூடாது. இன்னும் 10 நிமிஷம். அம்மாடி, அம்மாடி. என்ன? காரக்குழம்பும் கத்திரிக்காய் பொரியும் செஞ்சு வச்சிருக்கேன். கீரையை டோட்டல் பண்ணி வச்சுட்டுமா? வேண்டாம், அது ராத்திரிக்கு வச்சுக்கலாம். அம்மாடி, 4 அப்பளமாவது சுட்டு வைக்கிறேனே. சரி. அங்க சமையல் முடிஞ்சுகிட்டு இருக்கு, வரேன்.
கொஞ்சிருங்க. இன்னைக்கு ராகுல போயாச்சா? ஏன் சமையல் உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாம இருக்கணுமே. ராகுகாலம் போயாச்சு. அப்ப சாப்பிடுங்க. சமையல் எப்படி இருக்கு? பிரமாதம். டெலிஷியஸ். சமையல் செஞ்ச கைக்கு தங்க மோதிரம் தான் செஞ்சு போடணும். எதுக்காக இவ்வளவு ஐட்டம் பண்ணி வச்சிருக்க? இன்னைக்கு தைப்பூசம், அதான் ஸ்பெஷலா செஞ்சேன். தைப்பூசமா? உங்க அப்பா சம்பாதிக்கிறானா? போட்டோம். சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முகர கட்ட சமையல் எப்படி இருக்கும்? மூஞ்சாட்டம் இருக்கு. ஏன் சிரிக்கிற? என்ன நீங்க தினம் பிரெட்டுக்கு ஊறுகாய் தடவை சாப்பிடுறீங்க? பாட்டில் தான் ஊறுகாய் பாட்டில், உள்ள இருக்கிற ஜாம் தான். நீதான் லேட் பண்ணிட்ட. சரி, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஹலோ ஹலோ, இன்னொரு நாள் அதுக்கு இதா 2 டிக்கெட் இருக்கு. ஜானி, உங்களுக்கு? என் சம்சாரம் இறந்ததுக்கு அப்புறம் நான் சினிமாக்கு போறதில்லை. இது உங்களுக்கு தான் வாங்கினது, பிடிங்க. ஆபீஸ்ல நீங்க 2 பேரும் இந்த சினிமாக்கு போகணும்னு பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டது. புது படம், பயங்கர கூட்டம், எப்படி டிக்கெட் கிடைக்கும்? அதான் 1 மணிக்கு ஒரு பர்மிஷன் போட்டுட்டு கியூல வந்து நின்னது. நியூஸ் ரீல் தான் போது, போங்க. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஒரு சினிமா பார்த்தா சென்சார் சர்டிபிகேட்ல இருந்தும் பார்க்கணும். போங்க. பாரு, இப்படி ஒரு அசடு இருக்குமா? பாவம், அவர் அப்படியெல்லாம் சொல்லாத. ஜானி ஒரு சமய சஞ்சீவி. நீ உட்கார கண்ணு, சமையல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல கண்ணு, எனக்கு சமைக்க தெரியும் கண்ணு. அம்மாடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா கோச்சிக்க மாட்டேன். என்ன, சம்பளத்துல அட்வான்ஸ் வேணுமா? அது இல்ல கண்ணு, அந்த அழா காமெடியோட விவாகரதாய் போச்சுன்னு சொன்னேன். அப்புறம் கழுத்துல அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? தப்புன்னா கேட்கலம்மா, அதை கைட்டு எரிஞ்சிட வேண்டியதுதானே. ஆயா, இதை நான் கழட்டுறதுனால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா அதுக்கு நான் தான் காரணங்கிற நினைப்பு வேற வாழ்நா பூரா என்ன வேதனைப்படுத்துமா? இது ஒன்றும் அவ்வளவு பெரிய சுமை இல்ல, கழுத்துல கிடந்துட்டு போட்டுமே. அம்மாடி, நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறியா, எல்லாருக்கும் நல்லவளா வாழணும்னு நினைக்கிறியா? ரெண்டுதா. மன்னிக்கணும், நீ ரொம்ப கஷ்டப்பட போற. எடா தலைவேதனை, என்னடா சப்தம்? உங்ககிட்ட பர்சனல் மேட்டரா நான் கொஞ்சம் பேசணுமே. என்ன சொல்லு? தானா கனிஞ்சு வரதுக்கு காதல் என்ன குஞ்சா பழமா? கனிய வைக்கணும் சார். அது இப்ப என்ன செய்யணுங்கிற? பயந்து சாகாம அதுகிட்ட உங்க காதல வெளிப்படையா சொல்லணுங்கிறேன். போடா போடா, அறிவு கெட்டவனே. ஆறு அறிவு கிட்டவன், தைரியம் இல்லாத நீங்களா நானா? எடா, நான் உங்களை லவ் பண்றேன்னு வெளிப்படையா சொல்லியாச்சுன்னா நான் இத்தனை நாளா ஏற்படுத்தி வச்சிருந்த மரியாதை எல்லாம் ஒரு க்ஷணத்துல கோவிந்தா ஆயிடும். എന്നിട്ട് പിന്നെ ആന്നും എൻ കൂടെ പേശക്കൂட മാட்டாங்க. அட்வைஸும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். கொஞ்சம் பேச விட்டா வலிய மேதாவி நாடு எண்ணம். அறிவு கெட்ட முண்டம், அறிவு கெட்ட முண்டம். நீங்க திட்டினா ஐ டோன்ட் கேர். ஏண்டா? நீங்க உங்களே தானே திட்டிக்கிறீங்க, நீங்க தானே எனக்கு குரல் கொடுக்குறீங்க. என்ன சொன்னீங்க? அறிவு கெட்ட முன்ன. பர்னி சார், பர்னி சார், என்ன தூங்குறீங்களா? விட மாட்டேனே. எந்திரிங்க எந்திரிங்க. உங்க அப்பா மறுபடியும் கல்யாண விஷயமா பேச்சு எடுத்தாராக்கும். யூ ஆர் ரைட். அதான் கோச்சிட்டு கார் எடுத்து விடுறேன்னு வந்துட்டேன். கல்யாணம்னா உனக்கு எப்படி வெறுப்பு? பின்ன என்ன சார், என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது உடல் பசியை தீர்த்துக்க ஒரு லைசன்ஸ்.